கொஞ்சமான திருஷ்டியா பட்டிருக்கும். கற்பகம் பாடுதுன்னா அந்த கற்பகாம்பாலே பாடுற மாதிரின்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் கண்ணு மாதிரி ஒருத்தர் கண்ணு இருக்காது. உள்ள போமா. திருஷ்டியாவது ஒண்ணாவது. கற்பகத்தை பத்தி ஜனங்க எவ்வளவுக்கு எவ்வளவு பேசுறாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு. ஏதோ அந்த மேல்மருவத்தூர் தாய் நம்ம மேல கருணை வச்சு கை நிறைய அள்ளி கொடுத்திருக்கா. காரு பங்களான்னு கணக்கில்லாம சொத்து சேர்ந்தாச்சு. இதுக்கப்புறமும் பணத்தாசை இருந்தா அது பாவம். நீ என்ன சொன்னாலும் அவர் மாற போறதில்ல. நீ களைச்சு போயிருப்ப. வாமா. என்ன முதலாளி சோகமா இருக்கீங்க? துக்க நிவாரணி கொண்டு வச்சுங்களா? இப்ப வேணாண்டா. லோக்கல் லோகநாதனும் சீம சண்முகமும் வந்துட்டோம். அப்புறம் ஆரம்பிப்போம் கச்சேரிய. அந்த காலத்துல கச்சேரியில நான் மட்டும்தான் பக்க வாத்தியம். இப்ப புது புது வாத்தியம் எல்லாம் வந்திருக்கு. என்னடா தனியா புலம்புற? டோப்ரா உஸ்திரா தவரிஷி மாஸ்திரா. பயா சீம உட்காரு. என்ன வீட்லயே சீம சரக்க போட்டு வந்துட்டியா? தவரிஷி மகரிஷின்னு உளறிட்டே வர்ற. ரஷ்யாவில இருந்து மீனம்பாக்கத்துக்கு லேண்ட் ஆனேனா அந்த ரஷ்ய மொழி பழக்கத்துல வணக்கம் மாஸ்டர்னு சொல்லிவிட்டேன். ரஷ்யாவா? ஏயா முந்தா நாள் உன்னை யாரோ கூடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன்ல பார்த்ததா என்கிட்ட சொன்னாங்க. எவன் பார்த்தான்? எவன் பார்த்தது? நான் தாங்க பார்த்தேன். தனியா மிதிக்கிறேன் பாரு. அது ஒண்ணு இல்லைங்க. கூடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ரெயினை பிடிச்சி ரஷ்யாவுக்கு போலான்னு பிளான் பண்ணிட்டு போனேன்னா அந்த ட்ரெயின் ரஷ்யாவுக்கு போகாதான். திரும்பி வந்துட்டேன். ஏயா அமெரிக்காவுக்கு போறேன் ஆப்பிரிக்காவுக்கு போறேன்னு அடுத்தவங்க கிட்ட டூப் விட்டுட்டு இருந்தேன். இப்ப எங்கிட்ட விட ஆரம்பிச்சியா? யோ கச்சா முச்சா கியா மியாவ் டொல் டொல். என்ன அது? ஏதோ நாய்க்கு பிறந்த பூனை கத்துற மாதிரி ஒரு கெட்ட சத்தம். நோ இந்தியாவுக்கு வந்து இப்படி உங்ககிட்ட எல்லாம் மாட்டிக்கிட்டேனே அப்படிக்கிட்டேன். இனிமே ஜப்பான் சிங்கப்பூர்னு ஏதாவது உளர்னா அடிச்சு கொண்டு விடுவேன். அப்ப ஆலண்டுக்கு போனேன் போலண்டுக்கு போனேன்னு சொல்லாமா? மதர் நாள்லயே உன்னை சமாதி வச்சிடுவேன். என் பொண்டாட்டி அழைக்க போனேன். நீரு? ஆமா நானே தான். அந்த சமயம் பார்த்து தும்மல் வந்துருச்சு. தும்மிட்டேன். கண்ணை திரண்டு பார்த்தா அவன் மேல தொங்கிக்கிட்டு இருக்கிறான். அப்புறம் என்ன படாத பாடுபட்டு அவளை கீழே இறக்கி விட்டேன். அந்த களைப்புலையே நான் தூங்கிட்டேன். உனக்கு ஏன் புத்திர வாக்கியம் இல்லைன்னு இப்ப புரியுது. யோ பெரியசாமின்னு பேருக்கு தகுந்த மாதிரி உடம்ப வச்சிருக்கிய, கொஞ்சம் குறைச்சுக்கிட்டா என்ன? எனக்கு கூட ஆசைதான். ஒருத்தன் யோசனை சொன்னா கிணத்துக்குள்ள குதிச்சு நீச்சல் அடிச்சா உடம்பு கச்சிரமா கமலஹாசன் மாதிரி ஆயிடும்னு. அவன் சொன்ன வேகத்திலேயே கிணத்துல போய் தொப்புன்னு குதிச்ச. ஒரு சொட்டு தண்ணி இல்லாம வெளியே போயிடுச்சு. இனிமே நீச்ச பழகர் இந்து மகாசமுத்திரத்தான் போக வேண்டியது வரும். அதுலயும் ஒரு ஆபத்து இருக்குது. எப்படி? மனசாமி கற்பனை பண்ணி பாரு. நான் கோமணத்தை கெட்டிக்கிட்டு கரையோரமா நீந்திக்கிட்டு இருந்தேன்னா கரை மேல நின்னு பாக்குறோம் என்ன நினைப்பான்? நீர் யானைன்னு நினைப்பான். நீர் யானை நினைச்சு சுட்டுடுவான். அது நினைச்சுதான் பயமா அடிக்குது. இந்த ஜென்மத்துல நீ நீந்த முடியாது. ஐயோ அங்க பாத்தீரா ஒரு ஓம் சக்தி வருது. ஊரை ஏமாத்துறதுக்கு இப்படி ஒரு வேஷம். 10ம் 10ஆவதுக்கு ஓம் சக்தின்னு கோஷம். நமக்கும் பொழுது போக வேண்டாமா? அவட்ட கொஞ்சம் வேடிக்கை காட்டுவோமா? ஐயா புருஷனால கைவிடப்பட்டவனா? ஆடாடாடாடா இப்படி பிச்சை எடுத்து இதுல வர்ற பணத்தை மறுபடியும் புருஷனோட சேர்ந்து வாழற பாக்கியம் கிடைக்குன்னு பெரியவங்க சொன்னாங்க. ஓஹோ முதல்ல இங்கதான் வரேன். ஏதோ உங்களால முடிஞ்ச காணிக்கையை கொடுங்க. காணிக்கை தானே வேணும். ஏதோ கொண்டு வர்றேன். காணிக்கை வேணும் தர்றேன். பத்து 20 30 40 ரூபா பெரிய காணிக்கைதான். அம்மா அம்மனுக்கு 1000 கொடுக்கணும்னு தான் ஆசை. என்கிட்ட இருக்கிறது 40 ரூபா. அது மொத்தத்தையும் அம்மனுக்கு காணிக்கையா போட்டுறேன். ரொம்ப சந்தோஷங்க. அம்மன் உங்களுக்கு எந்த குறையும் வைக்க மாட்டேன். வரேங்க. ஓம் சக்தி. ஓம் சக்தி. யாராவது ஓடி வாங்க, ஓடி வாங்க. யோ பாய் மனுஷா சீக்கிரம் வாயா. என்னடி ஏண்டி சுடுதல்ல விழுந்த சுண்டலி மாதிரி குதிச்சுக்கிட்டு நிக்கிற? அங்க பாரியா நம்ம மவனை தேடுபட்டு அவன் மயங்கி போய் கிடக்கான். மகனா? ஆமா மகனே மகனே
தேல் கொட்டிடுச்சா? எந்த சென்றா கொட்டினது? செந்தேளா கருந்தேளா நட்டுவாக்காளியா? சொல்லுடா மகனே சொல். அட பாவி மனுஷா, மாவன் மயங்கி போய் கிடக்கான். மனுநீதி சோழ மாதிரி விசாரணை நடத்திட்டு இருக்கா. எந்திரியா, சீக்கிரம் போய் வைத்தியரை கூட்டி வா. வைத்தியரை கூப்பிடவா? இந்த நேரம் பார்த்து என்கிட்ட ஒரு பைசா கூட இல்லையே, எப்படி வைத்தியரை கூப்பிடுறது? என்னைக்கு இருந்துச்சு இன்னைக்கு வரத்துக்கு? இந்தாயா, ஊருக்குள்ள போய் யாரையாவது பார்த்து 5 10 கடன் வாங்கிட்டு வாயா. ஊர்ல அடுத்த கைக்கு சுண்ணாம்பு தர மாட்டான். நான் எவன் கையை அறுத்து சுண்ணாம்பு கொண்டு வர்றது? வாய் நிறைய பல்லு இருக்குல்ல, அதை காட்டி வாங்கிட்டு வா. போ. காட்டுறேன் பல்லு. ரங்கா ரங்கா, என் குழந்தை தேல் கொட்டிடுச்சுப்பா. ஆஸ்பத்திரிக்கு எடுத்துட்டு போ, பணம் இல்ல. ஒரு 5 10 கொடுப்பா. அடடா, என்கிட்ட இருந்ததே 1 ரூபா தான். அதையும் இப்பதான் அம்மன் உண்டி இல்ல காணிக்கையா போட்டேன். மாடசாமி, இப்ப என்ன பண்றது? உனக்கு உதவுறதுக்கு என்கிட்ட வேற பணம் இல்லையே. உன் நிலைமை இப்படி ஆகணும். அடடா. என்னங்க, என்ன விஷயம்? ஒண்ணு இல்லம்மா, பாவம் இவன் குழந்தைய தேள் கூட்டிடுச்சான். ரொம்ப ஆபத்தான நிலைமை. அத ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போக பணம் இல்ல. ரொம்ப பரிதாபமா இருக்குமா. அடப்பாவுமே, அம்மனுக்கு காணிக்கைன்னு சொன்னதும் இருந்த 40 ரூபாயை எடுத்து கொடுத்த உங்களுக்கு இந்த நிலைமை. இது பாருங்க, ஆபத்துக்கு தோஷம் இல்ல. நீங்க காணிக்கையா செலுத்துற 40 ரூபாயை உங்களுக்கே திருப்பி தரேன். நீங்க முதல்ல குழந்தைய கூட்டிக்கிட்டு டாக்டர் கிட்ட போங்க. பரவாயில்ல, நான் வேற எங்க சமாளிச்சுக்கிறேன். பரவாயில்ல மாடசாமி, மருவத்தூர் கோயில்ல காணிக்கையா செலுத்தப்படுற பணம் எல்லாம் ஏழைகளோட சாப்பாட்டுக்கும் மருத்துவ செலவுக்கும் தான் பயன்படுது. நீயும் மருத்துவத்துக்கு தானே கேட்கிற. வாங்கிக்கம்மா. அம்மா, என்ன மன்னிச்சிடுமா. நான் அந்த உண்டியல்ல போட்டது பணம் இல்லம்மா, அத்தனை வெறும் காகிதம். காகிதமா? பணம் தானே போட்டிருக்கீங்க, ஏன் போய் சொல்றீங்க? இதோ நீங்க போட்ட 40 ரூபாய். அம்மா பராசக்தி, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நான் உண்டியல்ல வெறும் காகிதம் தானே போட்டேன், எப்படி பணமா மாறிச்சு? இந்த அற்புதம் எப்படி நடந்தது? அம்மா, இந்த பாவிக்கு நல்ல புத்தி வந்துடுச்சுமா. இனிமே ஓ மாதிரி பக்தர்களை ஏளனம் செய்ய மாட்டேன், ஏமாற்றவும் மாட்டேன். அந்த மேல் மருவத்தூர் ஆதி பராசக்தி மேல சத்தியமா. தவறுக்கு வருந்துறவங்கள அந்த தாய் நிச்சயமா மன்னிப்பா. இந்தாங்க, இந்த பணத்தை எடுக்கணும். பரவாயில்ல, நீங்க முதல்ல குழந்தைய கூட்டிக்கிட்டு. நான் தரல, அந்த தாய் தர வச்சுக்கங்க. பரவாயில்லையா, வாங்கிட்டு போ. அம்மா ரொம்ப நன்றிமா. உன் நல்ல மனசுக்கு ஒரு குறையும் வராது. பராசக்தி ஓம் ஓம். பாணி, மாங்கல்யத்தோட மகிமை தெரியாம உன் புருஷன் இதை பறிச்சுக்கிட்டான். கவலைப்படாத, அம்மனை மனசால வேண்டிக்கிட்டு இதை எடுத்து கழுத்துல கட்டிக்க. எல்லாம் நல்லபடியா நடக்கும். பவானி, உண்டியல் ஏந்தி வீடு வீடா பிச்சை எடுத்து அம்மனுக்கு காணிக்கை செலுத்துறதா வேண்டிக்கும். அவ பழையபடியும் உன் புருஷனை உன்கிட்டயே சேர்த்துருவா. அம்மா, தாய், எனக்கு மாங்கல்ய பிச்சை கிடைக்கணும். அதுக்காக நான் கையேந்தி பிச்சை எடுத்து உனக்கு காணிக்கையா செலுத்துறேன். என் புருஷன் எங்க இருந்தாலும் என்னோட கொண்டு வந்து சேர்த்து வச்சிரு தாயே. சூட்டப்படுற வேப்ப மாலையும் பூ மாலையும் பல பக்தர்கள் வீட்டுல வளர்ந்திருக்கிறதா நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அந்த மாதிரி ஒரு அற்புதத்தை என் வீட்டிலே நடத்தி காட்டிட்டே தாயே. ஆமா, நீங்களா? ஆமா மாமா. வாங்க மாப்பிள்ள. அம்மாவுக்கு போட்ட பூ வளர்ந்த போவே நினைச்சேன். ஏதோ நல்ல சகுனன். என்ன மாமா, பூ வளர்ந்துச்சா? ஆமா, நேத்திக்கு நான் அம்மாவுக்கு போட்ட 1 முழம் பூ எப்படி வளர்ந்திருக்கு பாத்தீங்களா? வாங்க மாப்பிள்ள, உட்காருங்க. நீங்க வந்திருக்கிறது தெரிஞ்சா பவானி ரொம்ப சந்தோஷப்படும். பவானி எங்க மாமா? வேலைக்கு போயிருக்கு. வேலைக்கா? ஆமா, நீங்க அதை விட்டு பிரிஞ்சு போனதுல இருந்து ஒரு மில்லில வேலை பார்த்தது. நான் அதுக்கு பாதுகாப்பா இருக்கேங்கிற பேர்ல பாரமா இருந்துட்டு இருக்கேன். என்ன மன்னிச்சிருங்க மாமா, நான் அவசரப்பட்டு பவானியை பிரிஞ்சு போயிட்டேன். பரவாயில்ல, புருஷன் பொண்டாட்டினா இதெல்லாம் சகஜம்தான். ஏதோ என் பொண்ணு உங்களை விட்டு பிரிஞ்சு இத்தனை வருஷம் கஷ்டப்படணும்னு இருக்கு. அதை மாத்த யாரால முடியும்? இருங்க, நீங்க சாப்பிடறதுக்கு ஏதாவது கொண்டு வர்றேன். பரவாயில்ல மாமா, கோயில்ல முதலாளிமா காத்துட்டு இருப்பாங்க. நான் அவசரமா போய் ஆகணும். பவானி வந்தா நாளைக்கு சாப்பாட்டுக்கு நான் கண்டிப்பா வந்துருவேன்னு சொல்லுங்க. ஆகட்டும் மாப்பிள்ளை. நான் வரேன் மாமா.